Living இங்கிட்டு இரு. வணக்கம் மக்களே. ஆம்ஸ்டர்டாம் நாங்கள் பார்த்ததுல லிட்டில் பிட் எங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிச்சது பிடிக்கலையா ஓவர் ரேட்டடா அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ எடுது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் கம்பேரிசன் வந்து ஜெர்மனி பெர்லின் அண்ட் ஆம்ஸ்டர்டாம் பண்ண முடியும். அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ரொம்ப ஓரளவுக்கு எல்லாமே வந்து ரேண்டமாகவே இருக்குது. ஆனால் ஆம்ஸ்டர்டாமில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இந்தியாவில் போய் நம்ம வந்து கடைன்னு இங்கிட்ட போவோம்ல அட்ஹாகா. இட்ஸ் கால் ஃப்ளூயிட் ஆம்ஸ்டர்டாம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால பெருசாக சென்ட்ரல் ஆம்ஸ்டர்டாம்லாம் போனீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ்லாம் இது பண்ணுறது கிடையாது. ட்ராம்ஸ் வரும், அதனால டகடங்கன்னு மக்கள் போகிறாங்க வர்றாங்க. இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ ஹேவாக். இட்ஸ் லைக் ரொம்ப ரேண்டமாக தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த மாதிரி பிளேசஸ் லைக் சான்ஸ் கொஞ்சம் அவுட்டர் ஏரியா பார்த்தீங்க, குவேக்கன்ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் ரம்யமாக இருக்குது இந்த மாதிரி பிளேசஸ். ஸோ இஃப் யூ ஆர் பர்சன் ஹூ லைக்ஸ் நேச்சர், கொஞ்சம் சைலன்ஸ் பிடிக்கணும், இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு 2 நாள் வந்து இது பண்ணலாம். பட் ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் வந்து இட் இஸ் டூ மச் ஆஃப் ஹைப். இட்ஸ் ஓவர் ரேட்டட் ஆக்சுவலி. பாடிஸில் வந்து நீங்கள் விண்ட்மில்ஸ் பார்க்குறீங்க ரைட். இந்த விண்ட்மில்ஸ் ஆக்சுவலி விண்டோட பர்பஸ் மட்டும் கிடையாது. இட் இஸ் மெயின்லி இந்த வாட்டர் லெவல் எப்பவுமே லேண்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அது வந்து தண்ணியை வந்து ரொட்டேட் ஆகி வெளில தள்ளிவிடும். So that is the purpose of these windmills actually. Okay, now we are in Schans, Zaanse. Yeah. இந்த இடத்துல வந்து நெதர்லாண்ட்ஸோட க்ரக்ஸே வந்து இந்த இடத்துல பார்த்துடலான்னு சொல்லலாம் நான் ஆக்சுவலி. ஏன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் வாட்டர் மில்ஸ் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஃபுல் ஆஃப் டனல்ஸ்ன்றது நிறைய கால்வாய்கள் இருக்கும். சாரி கேனால்ஸ் இருக்கும். ஸோ நிறைய கால்வாய்கள் இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து சிட்டிக்குள்ளே வராமல் எப்படி வந்து இன்டாக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் விண்ட்மில்ஸ். நம்ம விண்ட்மில்ஸ்னால் வந்து காற்றுக்காக வச்சுருப்போம், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவோம் நம்ம நினைப்போம். ஆனால் இது வந்து வாட்டரை வந்து இன்டாக்டாக வச்சு இந்த வாட்டர் வந்து லேண்டுக்குள்ளே வராத அளவுக்கு இட் கீப்ஸ் இட் ஆல்வேஸ் இன்டாக்ட். ஸோ தேட் இஸ் ஹவு த விண்ட்மில்ஸ் ஆரிஜின்லாம் வந்தது. ஸோ ப்ளீஸ் விசிட் திஸ் பிளேஸ். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். க்ளீனாக ஒன்று வந்து பாருங்கள், இந்த வாட்டர்லாம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. எல்லா வாட்டர் பாடிஸ் இங்கேயும் டெவலப்மெண்ட் நடக்குது. We are on the way to Gogh Museum. So who is Van Gogh, Nambi? என்ன இப்படி சொல்லு? So who is Van Gogh? Van Gogh is a Dutch impressionist painter. So Van Gogh வந்து in short சொல்லணும்னா ஒன் ஆஃப் த இன்னைக்கு வந்து வெரி பாப்புலர் பெயிண்டர் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக போட்டுரு ஒன் ஆஃப் த பெயிண்டர். அவரோட மியூசியம் இங்கே பார்க்க போகிறோம். பட் நான் அவரோட உயிரோடு இருக்கிறப்ப அவர் வந்து பெயிண்டிங்னால அவருக்கு ப்ராப்ளமே ஆகலை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆனார். அண்ட் இன்ஃபேக்ட் ஹீ ஸ்டார்வ் டு டெத் அப்படின்னும் ஸ்டில் ஹி பெயிண்டட். பட் ஆக்சுவலி அவர் வந்து மைண்ட் லெவலில் ரொம்ப அஃபெக்ட் ஆகப்பட்ட ஒரு பெயிண்டர். பட் ஹீ ஹாஸ் பெயிண்டட் அ லாட் ஃப்ரம் ஹிஸ் வியூ பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்டா இல்லை அவர் ரொம்ப வந்து மைண்ட் லெவலில் ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன். பட் ஹி ஹாஸ் டன் லாட் ஆஃப் He cut his own ear தெரியும்ல. அப்படியா? Yeah. I don't know that. But he actually committed suicide. Yeah, finally he 30 years or something. I remember roughly around that age. ஏண்டா சரி வா. பார்க்குறது வந்து வேன் கோ மியூசியம் நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிறது தான் பார்ப்பீங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸான மியூசியம்ங்க. ஆனால் இந்த மியூசியம் போகிறதுக்குன்னா அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் போய் டிக்கெட் வாங்கினா கிடைக்காது. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் ஒரு 2 monthsக்கு முன்னாடியே ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோட. இந்த மியூசியமுக்கும் ஆனி ஃப்ராங்க் மியூசியமுக்கும் இது ரெண்டும் தான் ரொம்ப சூப்பரான மியூசியம்ஸ். அதுக்கு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. எங்கள் ஸ்டோரி என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு தான் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணி கிடச்சிது. அங்கே போனோட ஃபேமிலினால இன்னொரு ஆளுக்கும் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ சம்வேர் வி ஆர் லக்கி
நாங்கள் உள்ளே போய் பார்க்க முடிஞ்சது. அண்ட் உள்ளே நீங்கள் மியூசியம்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து அவரோட லைஃப் அண்ட் அவரோட பெயிண்டிங்ஸ் வந்து தத்ரூபமாக அப்படியே போட்டிருப்பாங்க. அது வந்து நம்மளை ரொம்பவே மூவ் பண்ணுச்சு. ஏன்னா அவர் வந்து சைக்கலாஜிக்கலி பாதிக்கப்பட்டவர். பட் அப்படி இருந்தாலும் ஆர்ட் தான் அவருக்கு வந்து ஒரு மெடிசன் மாதிரி அவரை வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் இது உள்ளே பார்ப்பீங்க. மெயினாக வேன்கோவோட லைஃப்பில் பெயிண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரோக்ஸ் எப்படி அவர் பண்ணார் எல்லாரையுமே ரெகுலர் பெயிண்ட்டாக அந்த இடத்த பார்த்து வரைய மாட்டார் பெயிண்டிங்கில். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்ப்பீங்க அவரோட வந்து சன்ஃப்ளவர் பெயிண்டிங் ஃபேமஸ் ஒன். இது வந்து அதோட ஸ்ட்ரோக்ஸுக்கே ரொம்ப பேர் போனது. அண்ட் ஆல்சோ ஃபீல்ட்ஸ் பற்றி வரைஞ்சிருப்பார். ரொம்ப தத்ரூபமாக மக்களோட எளிமையான ஆத்தென்டிக்கான லைஃப்பை எப்படி பெயிண்டிங்கில் கொண்டுட்டு வர்றது அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு பெயிண்டிங் முன்னாடி ரொம்ப நேரம் நின்று பார்த்துருந்தேன், ரசித்தேன். இது வந்து அவரோட ரூமில் வந்து அவர் எடுத்த ரூமை வந்து வரைஞ்ச பெயிண்டிங். இது அவர் வந்து இந்த டிவைசஸில் வந்து ஆக்சுவலி நீங்கள் அவரோட லைஃப்பை பற்றி இன்னும் லைஃப் இல்லை பெயிண்டிங்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் லிசன் டு தேட். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரோக்ஸுக்கு ஃபேமஸ். அண்ட் அவரோட லைஃப்பை பற்றியும் இந்த பெயிண்டிங்ஸை பற்றியும் இந்த மாதிரி சில இதுலேயும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் திங்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சது என்னென்னா அவர் வந்து அப்படியே பெயிண்டிங்கை ஒரு இடத்த பார்த்து வரைய மாட்டார். அதில் என்ன எமோஷன் கோ த்ரூ ஆகுதோ மனசுக்குள்ளே அதை வந்து அப்படியே அதில் வந்து பெயிண்டிங்கில் காமிச்சிருப்பார். ஆக்சுவலி அவர் பிரதர் தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஹூ ஹாஸ் பப்ளிஷ்ட் ஆல் ஹிஸ் பெயிண்டிங்ஸ் அவர் இறந்ததுக்கப்புறம். அண்ட் இன்னைக்கு வந்து இட்ஸ் பின் given to Netherlands actually. So that's all. Mainly you please enjoy this. And psychologically ஒருத்தவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டேபிளாக இருக்கணுன்றது வந்து எனக்கு இதுலேருந்து ஒரு மூவிங்கான இது. இவ்வளோ பெரிய ஃபேமஸான பர்சனாக இருந்திருந்தாலும் அவர் சைக்கலாஜிக்கலி நல்லா ஸ்ட்ராங்காக அப்போ ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து இன்னுமே ரொம்ப வருஷத்துக்கு நிறைய கொடுத்துருந்துருப்பார் பெயிண்டிங். 30 இயர்ஸில் அவர் சூசைட் பண்ணியிருக்க மாட்டார் ஆக்சுவலி. ஸோ ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். How to play with this toy? For playing with this toy, there's so many like pictures around here. There's so many, but inside also pictures. And when you also do like this, look. Wow. And then it'll go like this. Like wait, not like that. It'll go like this. And then I'll go back into your room and then I'll go like back like this like Baby, who is the name of this painter? This painter? I don't know. Vincent van Gogh. Vincent van Gogh. ஓகே, நம்ம எண்ட் ஆஃப் த ட்ரிப்புக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு சே ஆம்ஸ்டர்டாமில் டக்குன்னு ஒரு 3 பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து சொல்லக்கூடியது சான்ஸ் windmill, செகண்ட் வந்து குவேக்கனாஃப் அண்ட் தேர்ட் வந்து வேன்கோ மியூசியம். இது 3 வந்து ஒர்த்தாக இருந்தது பார்க்குறதுக்கு. வில் கோ. பட் மற்றது எல்லாமே ஸோ மச் ஆஃப் பீப்புள் எனர்ஜியை ட்ரைன் பண்ணுது. அதெல்லாம் ஓவர் ரேட்டட். பாய். ரெஸ்டாரண்ட் பார்க்க வந்திருக்கோம் 5 பேர். ஆனால் திறந்துருக்கான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. Contributing to Tamil economy in Amsterdam. டைம் பார்த்தீங்களா எப்போ ஓப்பன் ஆகும்? பார்க்கல. நிறைய இருக்கு. ஈஸ்டர் கேக்கா? Some Easter cake. வீட்டுக்கு என்ன சாப்பிடலாம்?